ஹலோ மிஸ் ஜேகேவோட மை க்ரஷ் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் ஃபஸ்ட் வீடியோ. உங்களோட சப்போர்ட்டை இதுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். நீங்களும் ஜங்குக்கும் ஒரே கிளாஸ்மேட் தான். இதாண்டா இன்ட்ரோ. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணால் ஒயனோட அம்மா தான். ஒயன் ஏஞ்சிரு ஒயன், காலேஜுக்கு டைம் ஆச்சு, எவ்வளோ நேரம் தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மா ஒயனை ஏற்றிட்டு போகிறாங்க. அம்மா எழுந்திரிச்சுக்கிறம்மா, ஒரு 5 minutes ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஒயன் திரும்பி தூங்குறான். உடனே என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து ஒயன் மேலே ஊற்றிட்டாங்க. உடனே ஒயன் ஏஞ்சா, அம்மா ஏம்மா இப்படி பண்ண, ஏம்மா இப்படி, ஒரு 5 minutes தான் கேட்டேன். அதுக்கு ஒயனோட அம்மா, ஒழுங்காக போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுது. அங்கேப்பா டைம் 7:30 மணி ஆச்சு, 8:30 மணிக்கெலாம் காலேஜில் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை பாத்ரூமுக்கு உள்ளே அமுச்சு விட்டு டாப்பால் போட்டுட்டாங்க. அப்போது ஒயன் சீக்கிரமாக போய் அவளை ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே உட்கார பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அம்மா என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கீங்க? ஒயனோட அம்மா, எப்பயும் போல் தோசை சாம்பார் தான், சாப்பிட்டு சீக்கிரமாக போ. அம்மா எனக்கு எதுவும் வேணாம், நான் காலேஜ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டாங்க. இப்போ நேராக ஒயன் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போகிறான். ஒயனோட ஃப்ரெண்டு பேர் நிஷா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஷா கேட்குறா, பின்னாடி உங்கள் அம்மாக்கிட்ட எப்பயும் போல் திட்டு வாங்கிட்டியா? ஒயனால் வாடி கேண்டீன் போகலாம், பசி எடுக்குதுன்னு கேன்டீனுக்கு போகிறாங்க 2 பேருமே. கேண்டீன் போயிட்டுக்கு 2 பேருமே சாப்பிட்டுட்டு லைட்டாக சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு வராங்க. கிளாஸ்க்கு உட்காடுறாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் பீரியட் போகுது, செகண்ட் பீரியட் போகுது, தேர்ட் பீரியட் போகுது. அன்றைக்கி டேவே முடிஞ்சது. ஆனால் ஒயன் ஜேகேவை பார்க்கவே இல்லை. ஒயன் ரொம்ப சேடாகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலேஜில் என்ட்ரு ஆகிற ஒயனும் நிஷாவும் என்ட்ரு ஆகிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஜேகே இருக்கான். அப்போ நிஷா சொல்கிறா, ஏய் உன் க்ரஷ் நீ, எவ்வளோ நாளடி அவனை பார்த்துட்டே இருப்பேன். காலேஜ் சேர்ந்து 1 வருஷமாக நானும் பார்க்குறேன், நீ அவனை வச்ச கனவாக பார்த்துட்டு தான் இருக்க. ஆனால் அவனை கண்டுக்கிற மாதிரியே தெரியல, ஏன்டி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்படி 2 பேருமே பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஸ்லாப் சவுண்ட் தான். யாருன்னு எத்திரின்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ஜேகே முன்னாடி நின்று கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, திருப்பி ஒரு பொண்ணு அடிச்சிட்டாண்டின்னு நிஷா சொல்கிறா. இதுக்கு தாண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணுறேன் நான், ஆனால் அவன்கிட்ட போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா ஒயன். அதுக்கு நிஷா சொல்கிறா, இப்படியே பயந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வேறு யாருன்னா கொத்திக்கிட்ட தான் போகிறான் வாழை. அப்படி சொல்லாத நிஷா. ஏன் நிஷா நீயும் இப்படி நெகட்டிவாக பேசுகிற என்ன? அப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணிடி, ஏன்டி ப்ரப்போஸ் பண்ணாமல் உயிரை வாங்குற அப்படின்னு நிஷா சொல்கிறா. சரிடி, இந்த வாட்டி நான் ப்ரப்போஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் அப்படி சொல்கிறா. அப்புறம் ஜேகேவை பார்த்துக்கிட்டே அவளும் கிளாஸ்க்கு போயிடுறா. ஜேகே எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பா. அதனால் ஒயனும் போய் லாஸ்ட் பெஞ்சில் ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு எப்பயும் போல் ஜேகேவை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியே கிளாஸ் முடிஞ்சு பிரேக் பீரியட் வந்துடுச்சு. நிஷா கூப்பிட்றா, வா ஒயன் கேண்டீன் போகலான்னு. அப்புறம் இல்லை நிஷா நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா மட்டும் போக சொல்லிட்டா. ஒயன் கிளாஸில் யாருமே இல்லை. அப்போ ஒயன் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு விஷயத்த எழுதி முடிச்சுட்டு அவளும் கேண்டீன் போயிட்டா. போனதுக்கப்புறம் பிரேக் பீரியட் முடிஞ்சு எல்லாம் கிளாஸ்க்கு வராங்க. அப்போது ஜங்குவுக்கு காட்டினா அவனோட டெஸ்கில் ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது. என்னடா பேப்பர்னு இதை பிரித்து பார்த்தா அதில் ஒரு எழுதி இருக்கிறது பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். அப்போ ஜிம்மி கேட்குறான், என்னடா காலையிலேருந்து அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிச்சு, அப்போல்லாம் மூஞ்ச காட்டினேன், இந்த சின்ன பேப்பரில் என்ன இருக்குன்னு இப்போ நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜங்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சொன்னால் உனக்கு புரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீன் பார்த்தா ஜங்குக்கு அவனோட வீட்டில் ரூமில் பெட்டில் படுத்துட்ருக்கான். இங்கே அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு, எங்கடி இருக்கிற நீ, நான் உன்னை ரொம்ப நாளாக தேடிட்டு தான் இருக்கேன். 1 வருஷமாக இந்த பேப்பரில் மெசேஜ் எழுதி வைக்கிற, அப்புறம் அடையாளமே தெரியாமல் இருக்க, நீ எங்கே தான் இருக்க யோசிச்சுட்டே அப்படியே அந்த பேப்பரை வச்சு. அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுதுன்னா
நெக்ஸ்ட் மார்னிங் இன்னைக்கு வந்து ஒயின் சீக்கிரமாக ஏஞ்சிட்டாங்க. அம்மா என்னடி இவ்வளோ சீக்கிரமாக ஏஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு காலேஜ் போகிறான். அம்மா யோசிக்கிறேன், என்ன இந்த பொண்ணு என்னைக்கிழமை இன்னைக்கு திடீர்னு இவ்வளோ சீக்கிரமாலாம் ஏஞ்சி போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ காலேஜுக்கு போனால் நிஷா தான். நீ ஏஞ்சிக்கன்னா ஏஞ்சிக்கடி, என்னை ஏன்டி இப்போ இவ்வளோ சீக்கிரமாக காலேஜுக்குலாம் இட்டுட்டு வர அப்படின்னு கேட்குறா. இல்லைடி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு வயன் சொல்கிறா. ஏய் சூப்பர்டி, முதல்ல அதை சொல்லுடி அப்படின்னு சொல்லி நிஷா வந்து என்கரேஜ் பண்ணுறா. சரி ஓகே, அப்படியே வந்து எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கும் என்ட்ரன்ஸில் இருக்கான். வயன் வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாள். அவள் கையால் எழுதி அவளோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லி எழுதி வச்சுருப்பாள். அதை வந்து ஜங்குக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்திருப்பாள். அந்த க்ரீட்டிங் கார்டை வந்து நிஷா கிட்ட எடுத்து காட்டுறா. ஏய் இந்த க்ரீட்டிங் கார்டு கொடுத்து தாண்டி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நிஷா வந்து போடி போ, இப்போவே போய் ப்ரப்போஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாள். வயனும் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு அங்கே ஜங்குக்கு முன்னாடி போய் நிற்பா. ஏய் இங்கே பாருடா, இன்னொருத்தி வந்துட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். ஜங்குக்கு பார்த்துட்டு கீழே குனிஞ்சிடுவான். ஜிமின் கேட்பான், என்னம்மா என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்பான். ஜங்குக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாள். ஜங்கு உங்ககிட்ட தாண்டா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜங்குக்கு டீஸ் பண்ணுவாங்க. ஜங்குக்கு லைட்டாக கோவம் வந்து, இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன், என்ன வேணும் உனக்கு? அது வந்து ஜங்குக்கு உங்ககிட்ட ஒரு 2 minutes பேசணும்னு வயன் சொல்லுவாள். 2 minutes தானே, சீக்கிரமாக பேசிட்டு போகணும் ஜங்குக்கு சொல்லுவான். அது வந்து தனியாக பேசணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு எல்லாருமே கூட சரி தனியாக பேசணுமாண்டா அப்படின்னு ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. ஜங்குக் வந்து சொல்லுவான், எதாக இருந்தாலும் எங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வயனும் பேக்லேருந்து க்ரீட்டிங் கார்டு எடுத்து ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாள். ஜங்குக்கு அதை பார்த்ததும் ரொம்ப கோவம் வந்து வயனை ஒரு ஸ்லாப் பண்ணிவிடுவான். ஸ்லாப் பண்ணதும் வந்து வயன் வந்து க்ரீட்டிங் கார்டெலாம் கீழே போட்டுருவான். ஜங்குக்கு வாய்க்கு அந்த மாதிரி கண்டபடி திட்டிடுவான். உனக்கு அறிவில்லை, இதுக்கு தான் காலேஜ் வரியா, ஒருத்தர் இருந்துடக்கூடாது அப்படியே போயிடுவாங்க பின்னாடி, இன்னத்துக்கு தான் உங்கள் அப்பா அம்மா உங்களெல்லாம் பெற்று விட்டாங்க அப்படின்னு கண்டபடி திட்டிடுவான். வயனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அழுதுருவாள். அப்போ வந்து சி இங்கேருந்து போய் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிடுவான். ஜிமின் எல்லோரும் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாகி, ஏன்டா எல்லாருமே அடிக்கிற, கையை வைக்காதடா அப்படின்னு சொல்லுவான். ஜிமின் சொன்னதும் ஜங்குக் சொல்லுவான், நீ கம்னுறா, இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் தான் புரியும், இல்லைன்னா வந்து திருப்பி வந்துகிட்டே இருப்பாங்க, சொல்கிற மாதிரி சொன்னால் தான் இதுங்களுக்கெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லுவான். சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்ப்பான். அப்போ தான் கீழே இருக்கிற க்ரீட்டிங் கார்டை பார்ப்பான். எடுத்து பார்த்து சும்மா படிச்சிட்ருப்பான். அப்போ யதார்த்தமாக ஜங்குக் பார்ப்பான், இந்த ஹேண்ட் ரைட்டிங் எங்கேயோ பார்த்த முடியே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் ஆகும், இது அந்த லெட்டர் அந்த ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த க்ரீட்டிங் கார்டை வாங்கி அவன் வந்து அவன் பேக்லேருந்து அந்த லெட்டரில் ஒன்று எடுத்து பார்ப்பான். சேம் ஹேண்ட் ரைட்டிங்காக தான் இருக்குமே. அப்போ ஜங்குக் யோசிப்பான், அது நீ அதே உன்னை போய் அடிச்சிட்டேனே எல்லாரும் மாதிரியும், நீ சொல்லியிருக்கலாம்ல அது நான் தான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்போ ஜிமின் கேட்பான், என்னடா? இல்லைடா நான் லவ் பண்ணுறால ஒரு பொண்ணு, அதான் இந்த லெட்டர் வைப்பாளே அவள் தாண்டா வயன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா அவளை போய் நீ அடித்த, நீ கேட்டிருக்கலாம் இல்லைடா, இதுக்கு தாண்டா கோவப்படாதான்னு உனக்கு முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்லாம் அட்வைஸ் பண்ணுவான். அப்போது ஜங்குக் வந்து ஜிமின்கிட்ட சொல்லுவான், ஏய் இப்போவே நான் வயனை பார்க்கணும்டா, அதிர்ஷ்டம் வேறு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவான். சரி இங்கேனா இருப்பா, நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினும் அங்கேருந்து கிளம்புவாங்க. இதை அப்படியே கட் பண்ணி ஜங்குக் உங்களை அடிச்சிருப்பான்ல, அப்போ நீங்களும் அங்கேருந்து போயிருப்பீங்களே, நேராக போய் நிஷா கிட்ட சொல்லுவீங்க, இந்தமாரி நான் ப்ரொப்போஸ் பண்ணேன்டி, ஜங்குக் என்னை அடிச்சிட்டாண்டி அப்படின்னு சொல்லுவான் வயன். அப்போ வந்து நிஷா வந்து சரி விடுறின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனியாக வந்து கேன்டீன் போயிருப்பீங்க. ஏன்னா வயன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன சில் பண்ணலான்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு இட்டுட்டு போயிருப்பா. ஜங்குக்கு
காலேஜ் ஃபுல்லாக தேடுறான், எங்கேயுமே ஒயன் இல்லை. அப்புறம் ஜிம்மின் எங்கேயுமே இல்லை. ஜிம்மின் நானும் மேலே ரூஃபில் காலேஜ் கிளாஸ் ரூமில் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஜிம்மின் எதிர்ச்சியாக திரும்பி பார்ப்பான். அவன் எதிர்ச்சியாக திரும்பி பார்க்கும்போது ஒயன் அங்கே கேன்டீனில் உக்காந்துட்டு இருப்பான். அவளுக்கு முன்னாடி பார்க்கணுமே, பப்ஸு, கேக்கு, ஜூஸு, கேன்டீனில் இருக்கிற பாதி ஐட்டம் ஒயன்கிட்ட தான் இருக்குது. நிஷா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பா. சரி சரி அழுவாதடி, இதெல்லாம் உனக்கு பிடிச்சது வாங்கி வச்சிருக்கேன் பாரு, சாப்பிடு. சரி இதெல்லாம் சாப்பிட்டு உன்னோட மனசை கொஞ்சம் ஆர்த்தி கொடி அப்படின்னு சொல்லிட்டு நிஷா எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பா. அதை பார்த்துட்டு ஜிம்மினுக்கு ஒரே சிரிப்பாக வந்துடும். ஏ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். டேய் இங்கே நான் இதை ஒயனே காணும் பயத்தில் இருக்கிறேன், என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பான். அது இல்லைடா, உன் ஆள் அங்கே பாரு எல்லாரும் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் எங்கெங்கேயோ போவாங்க, ஆனால் உன் ஆள் கேண்டீனில் உட்காந்து எல்லாத்தையும் வெட்டுன்னு வெளுத்திட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜங்குக்கும் திரும்பி பார்த்தா, ஐயோ இதை வச்சு நான் எப்படி தான் குப்பை கட்ட போகிறேன்னா தெரியல என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போவான். அப்புறம் ஜங்குக்கு போய் ஒயன் நின்று நிற்பான். ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஒயனும் இப்படி மேலே இருந்து பார்ப்பான். ஜங்குக்கு பார்த்ததும் அவள் ஒரு கையை எடுத்து கணத்துலேயே வச்சுப்பா. அது எங்கே திருப்பி நான் தான் எதுவுமே நீங்கள் அழைச்சதும் நான் தான் வந்துட்டேன்ல, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ஒயன் வந்து கேட்பா. அதுக்கு வந்து, ஏன்டி நீ எனக்கு முன்னாடியே சொல்லலை, ஒரு வருஷமாக லெட்டர் வைக்க மாட்டோம் தெரியுது, அந்த பொண்ணு நான் தானே உனக்கு சொல்ல தெரியாதா, நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ டூடி அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஹக் பண்ணி அப்புறம் ஜேகே வந்து ஒயனாக கிஸ் பண்ணுவான். அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். எனக்கு இது எப்படி போச்சுன்னு தெரியல, பட் இது ஏதோ கொண்டு வந்திருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், போக போக நல்ல வீடியோஸை கொடுக்குறேன் நான். பாய் ஆர்மிஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், மறக்காமல் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.